வணக்கம். லோக்கல்வெல் யூடியூப் சேனலில் உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகும் விஷயம் லோக்கல்வெல் லேப்டாப் செயலியில் சமீபத்தில் வந்துள்ள புதிய அம்சம் ப்ராடக்ட் செட்டிங்ஸ் பற்றி. இந்த அம்சத்தின் மூலம் நீங்கள் ஒரே நேரத்தில் பல ப்ராடக்ட்களின் செட்டிங்குகளை எளிதாக மாற்ற முடியும். வாங்க இதை பற்றி முழுமையாக பார்ப்போம். முதலில் ஒவ்வொரு தனிப்பட்ட ப்ராடக்டின் செட்டிங்கை மாற்ற வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். அதற்காக முதலில் ஸ்டாக் பிரிவுக்கு செல்லுங்கள். அங்கே உங்கள் தேவையான ப்ராடக்டை தேடுங்கள். ப்ராடக்டை தேடிய பிறகு வலது பக்கம் மேலே செட்டிங்ஸ் என்ற ஆப்ஷன் தெரியும். மவுஸ் இல்லாமலே நேராக F4 அழுத்தினால் அந்த செட்டிங் ஓபன் ஆகும். அங்கே உங்களுக்கு 3 ஆப்ஷன்கள் தெரியும்: ப்ராடக்ட், டிஸ்கவுண்ட் மற்றும் ஆர்டர் புக். இந்த செக்ஷன்களில் நீங்கள் ரைட் மற்றும் லெஃப்ட் ஏரோ விசைகளை பயன்படுத்தி எளிதாக நகர்த்தலாம். ப்ராடக்ட் செக்ஷனில் ப்ராடக்டின் பெயர், கம்பெனி பெயர் மற்றும் கம்போசிஷன் இருக்கும். இது டிஃபால்ட் ஆகஸ்ட் இருக்கும். அதன் வலது பக்கம் பார்கோட் ஆப்ஷன் இருக்கும். உங்கள் ப்ராடக்டுக்கு ஏதேனும் பார்கோடு இருந்தால் அதை இங்கே உள்ளிடலாம். கீழே ப்ராடக்ட் ஃபார்ம் மற்றும் அதன் வலது பக்கம் லொகேஷன் உள்ளது. உதாரணமாக டோலோ 650 உங்கள் கடையில் ரேக் நம்பர் 20-இல் இருந்தால் நீங்கள் F4 அழுத்தி புதிய லொகேஷன் சேர்க்கலாம். ப்ராடக்ட் செட்டிங்கில் கடைசி ஆப்ஷன் எனேபிள் லூஸ் பில்லிங். இதன் பொருள் உங்கள் வாடிக்கையாளர்கள் சில நேரங்களில் முழு ஸ்ட்ரிப் வாங்காமல் 2 அல்லது 4 மாத்திரைகள் மட்டும் வாங்கும் போது நீங்கள் அவற்றுக்கும் பில் செய்யலாம். இதை எனேபிள்ட் வைத்தால் செல் செய்யும் போது அந்த லூஸ் பில்லிங் ஆப்ஷன் வரும், இல்லையெனில் வராது. அதன் பிறகு டிஸ்கவுண்ட் செக்ஷனில் வந்தால் இங்கே MRP, மினிமம் மற்றும் மேக்ஸிமம் சேல் டிஸ்கவுண்ட் ஆகியவை கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் அந்த ப்ராடக்டுக்கு தேவையான தள்ளுபடியை நிர்ணயிக்கலாம். அதே சமயம் மினிமம் டிஸ்கவுண்ட் மற்றும் மேக்ஸிமம்க்கு ஏற்ப உள்ள மார்ஜின் எவ்வளவு என்பதை சுட்டிக்காட்டும். மேலும் அந்த ப்ராடக்டை நீங்கள் ஆன்லைனில் பட்டியலிட விரும்பினால் அதை செக் செய்யலாம். அதற்கான ஆன்லைன் ஐயம் இங்கேயே மாற்றலாம். ஆர்டர் புக் வசதி இன்னும் உருவாக்கத்தில் உள்ளது. அதை பற்றி பிற வீடியோக்களில் பேசப்படும். இந்த அனைத்து செட்டிங்குகளையும் முடித்த பிறகு சேவ் செய்ய F2 அழுத்தினால் போதும். இப்போது நீங்கள் ஒரே நேரத்தில் பல ப்ராடக்ட்களின் செட்டிங்கை மாற்ற விரும்பினால் என்ன செய்வது என்று பார்ப்போம். அதற்காக இடது பக்கம் உள்ள ஸ்டாக் பகுதியில் கிளிக் செய்யுங்கள். அங்கே இரண்டாவது ஆப்ஷனாக ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அதை கிளிக் செய்யுங்கள். இங்கே உங்களுக்கு ஒரு புதிய இன்டர்ஃபேஸ் தெரியும். அதன் மேல் பகுதியில் பல வகையான ஃபில்டர்ஸ் இருக்கும். முதல் ஃபில்டர் ப்ராடக்ட். இதில் ப்ராடக்டை அதன் பெயர், கம்பெனி பெயர் அல்லது ரேக் நம்பர் மூலம் தேடலாம். இரண்டாவது ஃபில்டர் இனிஷியல்ஸ். இதில் ஆல்பாபெட்ஸ் அடிப்படையில் தேடலாம். மூன்றாவது ஃபில்டர் கம்பெனி. இதில் நீங்கள் எந்த கம்பெனியின் ப்ராடக்ட்ஸ் மாற்ற விரும்புகிறீர்களோ அதை தேர்வு செய்யலாம். அதன் பின் லொகேஷன் ஃபில்டர் உள்ளது. இதில் உங்கள் கடையில் அந்த ப்ராடக்ட்கள் எந்த இடத்தில் இருப்பதை பொறுத்து தேடலாம். கடைசி ஃபில்டர் கேட்டகரி. இதில் எந்த ப்ராடக்ட்ஸை மாற்ற வேண்டுமோ அதை தேர்வு செய்யலாம். இப்போது இந்த ஃபில்டர்ஸ் வைத்து உங்கள் தேவையான ப்ராடக்ட்ஸ் பட்டியலை பெறலாம். ப்ராடக்ட்ஸ் பட்டியலில் இடது பக்கம் செக்பாக்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த ப்ராடக்ட்ஸின் செட்டிங்கை ஒரே நேரத்தில் மாற்ற விரும்புகிறீர்களோ அவற்றை செக் செய்யலாம். மேலே உள்ள முதலில் இருக்கும் செக் ஆலை கிளிக் செய்தால் அனைத்தும் செலக்ட் ஆகும். பின்னர் வலது பக்கம் பல்க் அப்டேட் என்ற ஆப்ஷன் தெரியும். F2 அழுத்தினால் பல்க் அப்டேட் செட்டிங்ஸ் ஓபன் ஆகும். இங்கே முதலில் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம், லொகேஷன், கேட்டகரி ஆகியவற்றை ஒரே நேரத்தில் மாற்றலாம். அடுத்து எனேபிள் லூஸ் பில்லிங் ஆப்ஷனை மாற்றலாம். ஆர்டர் புக் வசதி குறித்து பின்னர் பேசப்படும். இதற்கு பிறகு மினிமம் மற்றும் மேக்ஸிமம் சேல் டிஸ்கவுண்ட் மாற்றலாம். ப்ராடக்ட்ஸை ஆன்லைனில் பட்டியலிட விரும்பினால் அதை செக் செய்யலாம் மற்றும் அதன் ஐயம் இங்கேயே தேர்வு செய்யலாம். கடைசி ஆப்ஷன் பிரெஃபர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இதன் மூலம் அடுத்த முறை நீங்கள் ஆர்டர் புக் மூலம் ஆர்டர் செய்வது அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டேயே நேரடியாக போகும். இந்த எல்லா செட்டிங்குகளையும் முடித்த பிறகு சேவ் செய்தால் ஒரே நேரத்தில் பல ப்ராடக்ட்ஸ் செட்டிங்குகளை மாற்ற முடியும். இந்த அம்சத்திற்கு முன்னர் எங்கள் பல யூசர்களும் இதே கேள்வியை கேட்டிருந்தார்கள். பல ப்ராடக்ட்ஸ் செட்டிங்குகளை ஒரே நேரத்தில் எப்படி செய்வது?
இப்போது இந்த புதிய அம்சத்தின் மூலம் எந்த கேட்டகரி, எந்த கம்பெனி, எந்த எண் இருந்தாலும் நீங்கள் விரும்பிய ப்ராடக்ட் செட்டிங்கை ஒரே நேரத்தில் மாற்றலாம். இதுவே இன்று நம்முடைய ப்ராடக்ட் செட்டிங்ஸ் டியூட்டோரியல். நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யவும், காமெண்ட் மூலம் உங்கள் கருத்தை பகிரவும், மேலும் நமது யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். லோக்கல்வெல் சம்பந்தமான ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நேரடியாக நமக்கு வாட்ஸ்அப் செய்யலாம். அடுத்த வீடியோவில் புதிய தகவலுடன் சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறோம். நன்றி.